எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பசங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அதனால சார் மெஜஸ்டிகோ நமக்கு ஒரு மேஜிக்கல் பேண்ட கிஃப்டா அனுப்பியிருக்காரு. இப்போ நான் நம்ம ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட போறேன் இந்த பேண்டுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இது கமெண்டால தான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் கமாண்டால தான் ஸ்டாப் ஆகும். ருத்ரா ப்ளீஸ் கம். நீதான் இதுக்கு கமாண்டோ. ஏன்னா நீதான் நம்ம ஸ்கூல்லே ரொம்ப பெஸ்டான ஸ்டூடெண்ட். பேண்ட் ஸ்டார்ட். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குது இங்க? பசங்க எல்லாரும் தூரமா போயிடுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா யாரோ நம்ம பேண்ட திருட முயற்சி பண்றாங்கன்னு. ருத்ரா ருத்ரா நில்லு. வருண், நான் கயிறு உள்ள ருத்ரா பக்கம் தூக்கி போடுறேன். நீ இன்னும் 2 புடிச்சு ருத்ராவை வெளியே இயல, ஓகேவா? அந்தர் மந்தர் காளிக்கல் அந்தர் சூ. நம்மளோட மேஜிக்கல் பேண்டை யார் திருட நினைக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இத பத்தி யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. நம்ம பேண்டை கொண்டு போய் சேஃப் ஹவுஸ்ல வைங்க. அங்க யாரும் போகாத அளவுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டியை ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம், நான் இத சென்ட்ரல் ஹால்ல வைக்க சொல்லிடுறேன். அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது. மேடம், ஜெய்சிங் சவுகா சார் உங்களுக்காக இந்த பெயிண்டிங் அனுப்பி வச்சிருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா இந்த பெயிண்டிங் அவரே சுயமா வரைஞ்சாரு. அப்படியா? உண்மையாவா? ஆமா, உங்களுக்கு மேஜிக் பேண்ட் கிஃப்டா கிடைச்ச விஷயம் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு தரப்புல இந்த பெயிண்டிங் உங்களுக்காக அனுப்பி இருக்காரு. வாவ், தேங்க் யூ வெரி மச். அவர்கிட்ட நான் தேங்க் யூ சொன்னேன்னு சொல்லிடுங்க. ரங்கீலா வந்திருக்காருன்னு தெரியுது. ரங்கீலா, ரங்கீலா! அட, நீங்க வர விஷயம் ஏன் என்கிட்ட சொல்லல?
தாத்தா எப்படி இருக்காரு? தாத்தாவுக்கு என்ன, அவரு சூப்பரா நல்லா இருக்காரு. அவரு நாளைக்கு இங்க வர. ஓ சாரி, இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க கூடாது. எல்லாத்தையும் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கணும்னு அவரு சொன்னாரு. குறிப்பா இந்த விஷயத்த ருத்ரா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவரு சொன்னாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தாத்தாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. சரி சரி, நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் நான் தாத்தா கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா ப்ளீஸ், அவர்கிட்ட சொல்லாத. ப்ராமிஸ், நான் சொல்ல மாட்டேன். ஓ, ஓ. இப்ப எனக்கு கிளாஸ் இருக்கு. நான் கிளாஸ் முடிஞ்சதும் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் மேடம், இன்னொரு விஷயம், ருத்ராவுக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்கூல் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, போங்க. தாராளமா நீங்க ஸ்கூலை சுத்தி பார்க்கலாம். பெயிண்டிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாளைக்கு தாத்தா எப்படி இங்க வந்துருவாரு? நீங்க தேங்க்ஸ் அவருக்கே சொல்லிடுங்க மேடம். என்கிட்ட இருந்து எத்தனை நாள் தப்பிக்க முடியும்? நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாகார். அட, என்ன என்ன இது? ஆடிட்டோரியம்ல இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கு. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். பயங்கரமா அடிச்சிட்டீங்க. போதும், நிறுத்துங்க. யாரு? அட, எதுக்காக இந்த அலாரம் இப்ப அடிக்குது? என்னாச்சு? ஸ்டாப்! அட என்னப்பா, உங்களோட இந்த பேண்ட் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். என்ன வெளுன்னு வெளுத்துடுச்சு. மேடம், நான் ஸ்கூலை சுத்தி பார்த்துக்கிட்டே இங்க வந்தேன்னா வந்து பார்த்தா இங்க பேண்ட் இருக்கு. அதான் ஒரு தடவை ஆச்சு பார்க்கலான்னு இங்க வந்தேன். ஆனா ஒண்ணு பாருங்க, தொட்ட உடனே இதுங்க எல்லாம் சேர்ந்து என்ன தவன்னு துவைச்சிடுச்சு. இங்க இதுக்காக நாங்க எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம் தெரியுமா? இதை இங்க இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட் மட்டும் தான் தொட முடியும். வெளிய ஆளுங்க யாராவது வந்து இந்த பொருளை தொட்டாங்கன்னா இது அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வேலை நீங்க இங்க வந்துட்டீங்க மேடம். இல்லனா அதுங்க கிட்ட நான் எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அட, ரங்கிலா இன்னும் மீட் பண்ண வரலையே. அவர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ண வரேன்னு சொன்னாரு. ஸ்கூல்ல தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாரு. வாங்க, அவரை தேடலாம். அட, இங்க எதுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க என்ன மாட்டி விட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து என்ன அனுப்ப வச்சிருவீங்க போல. உங்களுக்கு தெரியும்ல, எம்பி டிவி எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் கேமரால ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. அது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். அதனால எதுக்கும் கவலைப்படாத. அதனால இங்க நடக்கிறது எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. என்னால இத கூட செய்ய முடியலன்னா அப்புறம் நான் மெஜிஷியனா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேண்ட் இருக்கே, நீ தொட்டா மட்டும்தான் சைலண்டா இருக்கும். இந்த கவரை நீ உடனே இது மேல போட்டு விடு. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு ஈஸியா வேலை முடிஞ்சது பாத்தியா? சரி சரி, நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. ஆனா நீங்க எப்படி போவீங்க? எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி இருக்கு. வெளிய காவலுக்கும் இருக்காங்க. அட, நான் பெயிண்டிங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்? இங்க இருந்து நேரா நான் மேடமோட ரூமுக்கு போவேன். அங்க போனதுக்கு அப்புறம் இதை எடுத்து அந்த பெயிண்டிங் ரூமுக்குள்ள போட்டுருவேன். வேலை சுலபமா முடிஞ்சிரும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த மூட்டை அங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய போறதில்ல. அதுக்கப்புறம் தாத்தா இங்க வராருன்னு ஒரு பொய்யை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். எதுக்காக? இதுல ஒரு நன்மையே இதுதான். நாளைக்கு வரைக்கும் ருத்ரா அவனோட தாத்தாக்கு போன் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவங்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தாத்தா சர்ப்ரைஸா இங்க விசிட் பண்ண போறாருன்னு.
முக்கியமா என்ன விஷயம்னா நாளைக்கு தாத்தா வேஷத்துல நான் தான் இங்க வரப்போறேன். வேற ஒரு பெயிண்டிங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, நீங்க கேட்ட எல்லா பெயிண்டிங்கும் இதுதான்னு கொடுக்க போறேன். இது எல்லாமே என்னோட பெயிண்டிங்னு சொல்ல போறேன். உண்மையான பெயிண்டிங்கை எடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். என்னோட பிளான் எப்படி இருக்கு? நீங்க புத்திசாலி தான். அநேகமா இந்த தடவை உங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இனிமே இந்த பேண்ட் என்னோட வீட்ல தான் ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் இது வேற எங்கேயும் இருக்க முடியாது. கிளம்புறேன். ராஜாதிராஜன் நான் தானே. என்னை தோற்கடிக்க ரங்கீலா! இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆ? 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 அட ரங்கீலா, எதுக்காக ஓடுறீங்க? சீக்கிரம் வாங்க. ரங்கீலா எதுக்காக ஓடிட்டு இருக்காருன்னு தெரியல. அவரே எப்படி பண்ணிட்டு இருக்காரு? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாரு, சீக்கிரமா நீ வெளியில வா வா. ஏய், என்ன பண்ற? சீக்கிரம் வெளியில வா வா. என்னாச்சு? ஏய் ஏய் ஏய், சீக்கிரமா இதை எடுத்துட்டு உள்ள போ. ருத்ரா என்ன ஃபாலோ பண்ணி இங்க வந்துகிட்டு இருக்கான். ருத்ராவா? யோகாவால முடியாது, யோகாவால முடியாது. வெளியே வா வான்னு சொல்றல. ருத்ரா என்ன பயங்கரமா அடிச்சிடுவேன். இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்ல உன காக்ரோஜா மாத்தட்டுமா? சரி சரி, நான் போறேன், நான் போயிடுறேன். மடப்பயல. அகீரா சகீரா எம்பிடிவிஎஸ் அட்டாக். என்ன நடந்துட்டு இருக்கு? அட, என்ன இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட, இது என்ன பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ நான் உடனே போய் ஆகணும். ஓ ஓ. அட, என்னோட தேனீக்கள் என்னையே கடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் எதனால இப்படி பண்ணுது? காப்பாத்துங்க. இங்க யாருமே இல்லையே. நான் நாளைக்கு இங்க வர்றதுக்கு டைம் இல்ல. இப்பவே இதை எடுத்துட்டு போய் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி. ரங்கீலா, எதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அகீரா சகீரா கடாய் அட்டாக். Yes.
ரங்கீலா போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. சொல்லுங்க, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இல்லனா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். அட, தீமை செஞ்சா தீமை தான் நடக்கும். இல்ல இல்ல இல்ல. சாக்கால் நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும். நீங்க டயலாக்க சரியா சொல்லுங்க, இல்லைன்னா அவருக்கு சந்தேகம் வந்துடும். நீ வாய மூடு. முதல்ல நீங்க உண்மையா சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். அட சாக்கால், நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க பின்னாடி தானே இருக்கேன். நீங்க இப்படி பின்னாடி விழுந்தீங்கன்னா எனக்கு அடிபட்டுறாதா? நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ வாய மூடிட்டு உள்ள போ, உள்ள போ. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன் நீங்க ரங்கீலா இல்லன்னு. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி கூட இப்படி சொல்லல, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும்னு. நீங்க ரங்கீலா ரூபத்துக்கு மாறிட்டீங்க. ஆனா பழக்கங்களும் கத்துக்கிட்டா நல்லா இருந்திருக்கும். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் இப்போ கிளம்புறேன். பாய் பாய். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா மூன்று எங்க பியரோ. என்னது? இல்ல, நான் வேடா வேடா. இல்ல இல்ல, என்னால தப்பிக்க முடியல. வேணா, என்ன காப்பாத்து. இங்க பாரு, என்ன விட்டுரு. நான் இனிமே இங்க வரமாட்டேன். சொல்றத கேளு. இதா, என்ன காப்பாத்து. என்ன உள்ள போக விட்டுறாத. இனிமே உன் வழிக்கு நான் வரவே மாட்டேன். ப்ராமிஸ். ருத்ரா, காப்பாத்து. சோகாவால முடியாது, சோகாவால முடியாது. சஃபலா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓலாடா ஓலா, நான் தான் சஃபோலா. நானும் இங்க இருந்து கிளம்புறேன். தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். எங்களோட ரொம்ப ப்ரிஷியஸ் கிஃப்ட் நீ காப்பாத்திட்ட. தேங்க்யூ.